அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ரீசனிங் டாப்பிக்கில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். விடுபட்ட எண் காண்க. ஸோ இந்த இடத்துல கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பிக்சரில். ஸோ இந்த எண்ணை நம்ம என்னன்னு பார்க்கணும். ஸோ ரீசனிங் சம்மில் நம்மளுக்கு டேரெக்டாக ஒரே லைனில் நம்பர் சீரீஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அது ஒரு மாடல். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பாக்ஸ் போட்டுட்டு பாக்ஸ்க்குள்ளே நம்பர்ஸ் போட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மாடல் சம்மே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேறு வேறு ஷேப்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். பழைய வீடியோஸ் பார்க்கலன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு சர்க்கிளில் இருக்கிற கோடு மாதிரி அந்த ஆரங்கள்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷின் மார்க்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு நம்பரும் நம்மளுக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விதமாக இதை போட்டிருப்பாங்க. ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளோட பாதை இருக்கு இல்லையா, ஸோ இந்த சுழற்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகி வந்திருக்கும். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த ரெண்டு நம்பருமே ஒரு லாஜிக்கில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லாஜிக்கில் எது வேணாலும் ஃபாலோ ஆகலாம். இந்த சம்முக்கு நமக்கு என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இன்னொரு மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாடலில் சம் கேட்கும்போது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் ஷேப்லேயே லாஜிக் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 எப்படி 7 ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். 4 எப்படி 7 ஆயிருக்கலாம், நம்மளுக்கு +3ன்னு பண்ணி 7 ஆயிருக்கலாம் இல்லையா. இதே லாஜிக் அடுத்து ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமா. 7 எப்படி நம்மளுக்கு 15 ஆயிருக்கும். 7 15 ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ப்ளஸ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. அப்போ நம்ம 8 ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வருது, 15 அப்படிங்கிறது வருது. இங்கே 3ன்னு வந்திருக்கு. இங்கே 3க்கு டேபிளில் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வந்திருந்தால் இந்த லாஜிக் கரெக்டாக இருந்திருக்கும். அப்படி இல்லைனா 3க்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு ஆட் நம்பர் வந்திருந்தாலும் இந்த லாஜிக் நம்மளுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே +8 அப்படின்னு வருதா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயுமே நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் வருது. அப்படின்னா நம்ம போடுற இந்த லாஜிக் தப்பு. இந்த லாஜிக் நம்மளுக்கு கரெக்ட் கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போது வேறு எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். வேறு எப்படி நம்ம 4 எப்படி 7 ஆக்கலாம். 4 நம்மளால் 7 ஆக்க முடியாது. ஆனால் 7 கிட்ட இருக்க நம்பராக மாற்றலாம் இல்லையா. ஏன்னா 4 2s are 8ன்னு நம்மளுக்கு தெரியுமா. ஓகே, ஆனால் எழுதியிருக்கிறது என்ன, 7ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஆன்சரை -1 பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா. அப்போ எப்படி எழுதியிருக்காங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. 7 வந்துருச்சா. இப்போது அடுத்து இதுக்கு இதே லாஜிக் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போமா. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளால் 7 டேபிளில் 15 எழுத முடியுமா, முடியாது. பக்கத்தில் என்ன நம்பர் எழுத முடியும், 14 எழுத முடியும். ஏன்னா நம்மளுக்கு 7 2s are 14ன்னு தெரியும். ஆனால் அவங்க 14 எழுதியிருக்காங்க இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, +1 பண்ணி 15ன்னு நம்மளுக்கு ஆன்சர் எழுதியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்ற லாஜிக் உங்களுக்கு புரியுதாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு -1 பண்ணியிருந்தாங்க. அடுத்த ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு +1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதே லாஜிக் எல்லாத்துலேயும் ஃபாலோ ஆகுதான்னு கண்டுபிடிப்போமா. 15க்கும் 29க்கும் பாருங்கள். 15 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 30ன்னு கிடைக்கும். 30 1ஆல் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 29ன்னு வரும். அதானே போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே +1 அடுத்தது -1 பண்ணி போட்டிருக்காங்க. லாஜிக் கரெக்டாக வருதா. அடுத்து பாருங்கள், 59 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 58ன்னு கிடைக்கும். அதை என்ன பண்ணி எழுதியிருக்காங்க, 1 ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போது இதே லாஜிக் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபாலோ ஆகுது. ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 59 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் 8 அப்படின்னு தான் முடியணும். அப்போது அந்த 8லேருந்து 1 மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 7 தான் ஆன்சர் முடியணும். அப்போ அது கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக எல்லாமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லைப்பா. லாஸ்ட் நம்பரை மட்டும் செக் பண்ணால் கூட போதும். அடுத்தது பாருங்கள், 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14. லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 4ன்னு தான் முடிய போகுது. அதில் 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போது ஃபுல்லாகவே லாஜிக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்ட்டு 2 எல்லாத்துலேயுமே காமனாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா -1, அதுக்கப்புறமா +1, இது அப்படியே காமனாக அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வரும்னு பார்ப்போமா. ஸோ இங்கே -1 +1 அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன வருது, -1. இந்த இடத்துல +1, அடுத்தது நம்ம -1 போடணும், அடுத்தது +1 போடணும். இப்போது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே +ஓட தானே முடிஞ்சிருக்கு, அடுத்து நம்ம -1 பண்ணணும். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சருக்கு இந்த 235
2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த 235 ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். லாஸ்ட் டிஜிட் என்ன? 0 அப்படின்னு தான் வரும். அப்போது 0ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம பாரோ பண்ணி 10 அப்படின்னு ஆக்குவோமா? அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 9ன்னு வரும். அப்போது நம்ம இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி 1 மைனஸ் பண்ணாலும் அந்த ஆன்சர் நம்மளுக்கு 9ன்னு தான் முடியணும். நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்களேன், எல்லாத்துலேயுமே வந்து வேறு மாதிரி நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட்டை வச்சு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அப்போது 0ன்னு இருந்தால் அந்த நம்பர் 10ன்னு ஆகும். அப்போ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணுறப்ப 9ன்னு தான் கன்ஃபார்மாக ஆன்சர் முடியணும். 9 முடிகிற ஆப்ஷன் நம்மளுக்கு ஒன்றே தான் இருக்குது. அப்போ மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற 469 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். லாஜிக் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரியுதாப்பா? லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் நிறைய டைம் இந்த மெத்தட் வச்சு சேவ் பண்ண முடியும். ஆனால் இந்த மெத்தடை லாஸ்ட் டிஜிட் எல்லாமே வேறையாக இருக்கிற ஆப்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா. இதே மாதிரியே ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோட சந்திக்கலாம். தேங்க்யூ.